ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டேட்டாபேஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதிகமாக டிஸ்கஸ் பண்ணப்பட்ட ஒரு டாபிக், நிறையா பேருக்கு தெரிஞ்ச ஒரு டாபிக். இருந்தாலும் ஐடி கிட்ஸுன்றதுனால, பிகினர்ஸ்க்கு தெரியணுன்றதுனால டேட்டாபேஸ் பற்றி ஒரு செஷன் எடுக்க போகிறேன். பொதுவாக ஒரு ஸ்கூல் இல்லை காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் இன்ஜினியரிங் வரைக்கும் தெரியாது, டேட்டாபேஸ் அவ்வளோவா தெரியாது. பட் அதுக்கப்புறம் தேரி பேப்பர் வந்துடும், லேப் வந்துடும். அங்கே போய் நீ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் எல்லாத்தையும் போட்டு நீ பெரிய எஸ்கியூஎல் தலையாடும். நீ அதுக்கப்புறம் உங்கள் யாரையும் கையிலே பிடிக்க முடியாது, எல்லாம் பெரிய ஆகிட்டீங்க, விட முடியாது. பட் ஸ்டில் யாராவது உனக்கு அந்த சப்ஜெக்ட் பிடிக்காம, இல்லை நீ நான் சொன்ன மாதிரி இன்னும் செகண்ட் இயர் கூட வரலனா, உனக்கு டேட்டாபேஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா இந்த இன்ட்ரொடக்ஷன் உனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் மட்டும் நான் சொல்லணும். ஒன்று, நீ சாஃப்ட்வேர் ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ண போகிற அப்படின்னா கண்டிப்பாக டேட்டாபேஸ் நிச்சயமாக இருக்கும். 99.9% நீ ஒர்க் பண்ண போகிற எந்த என்விரான்மெண்ட்லேயும் கண்டிப்பாக டேட்டாபேஸ் யூஸ் ஆகும். அதனால் நீ .NETல ஒர்க் பண்ணாலும், ஜாவாவில் ஒர்க் பண்ணாலும், மெயின் ஃப்ரேமில் ஒர்க் பண்ணாலும், எந்த டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணாலும் டேட்டாபேஸ் அங்கே கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி பண்ணுற ப்ராஜெக்ட்லலாம் டேட்டாபேஸ் இல்லாமல் செய்ய முடியாது. அடுத்தது செகண்ட் விஷயம் என்னென்னா, டேட்டாபேஸே உன்னோட கெரியராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டேட்டாபேஸ் மட்டுமே நல்லா கற்றுக்கிட்டாலே அதையே ஒரு ஜாப் பொசிஷனை நிச்சயமாக எடுக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு டேட்டாபேஸ் டெவலப்பர்னு ஒரு பொசிஷன் இருக்குது. அடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு பொசிஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ நீ என்ன டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணாலும் டேட்டாபேஸ் யூஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் டேட்டாபேஸே நீ ஒர்க் பண்ணுற டெக்னாலஜியாக மாறுறதுக்கும் நிறையா சான்ஸ் இருக்குது. நீ டேட்டாபேஸே உன் டெக்னாலஜியாக மாறப்போகுதுன்னு நினச்சின்னா நீ இன் அண்ட் அவுட் ஃபுல்லாக தரவாக தெரிஞ்சுக்கணும் டேட்டாபேஸ் பற்றி. இல்லை சிம்பிளாக எனக்கு என்னன்னு சொல்லுங்கள் போதும், அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும்னா நீ கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்க. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி புக்கில் படிக்கிறதுலாம் பத்தவே இந்த காலத்தில். புக்கு படிச்சுட்டே இருந்தால் படிச்சுட்டே இருக்க வேண்டியதான். இந்த காலேஜ் டெக்ஸ்ட் புக்கு அதெல்லாம் சுத்த போர். அது ஒரு மைண்டை செட் பண்ணி படிக்கவே முடியாது. எப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் வருதோ அப்போ தான் அதில் நம்ம இன்னும் இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ணுவோம். அது வரைக்கும் அது ஒரு சாதாரண ஒரு டெக்ஸ்ட் புக்காக தான் தெரியும். அதை நம்ம ஒழுங்காக படிக்க மாட்டோம். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் டேட்டாபேஸு. ஒரே ஒரு பிளாக் போஸ்ட் வச்சுருக்கேன் நம்ம வெப்சைட் ஐடி கிட்ஸ் வெப்சைட்டில். இங்கே இருக்குது, an introduction to database. Introduction. ரைட், பார்த்து பயப்படாத, ஒரே ஒரு பேஜ் தான் இருக்குது. எனக்கு எப்பயுமே ஒரு பேஜுக்கு மேலே டிஸ்கிரைப் பண்ணால் பிடிக்காது. அதுக்கு மேலே டைம் இருக்காது. ஹியூமன் சைக்காலஜி படி 17 நிமிஷத்துக்கு மேலே ஒருத்தனால கிளாஸ் கவனிக்க முடியாதான். அதுக்கப்புறம் எவ்வளோ தான் சூப்பரான ஒரு டீச்சர் கிளாஸ் எடுத்தாலும் பையனால் கவனிக்க முடியாது அப்படின்றது சயின்டிஃபிக் சைக்காலஜி அதெல்லாம் சொல்கிறாங்க. எவ்வளோ சூப்பரான டீச்சர் இருந்தாலும் சில பேர் சில டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நடுவில் ஏதாவது ஜோக் அடிப்பாங்க, இல்லை வேறு டாபிக் ஒன்று பேசுவாங்க. அது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகிடுது, அந்த 17 மினிட் பிரேக் கண்டினியூ ஆகுது. ஏன்னா உன்னோட மைண்ட் வேறு இடத்துக்கு போய் திருப்பியும் கிளாஸுக்குள்ளே வருது. அப்போ அது ஒரு நல்ல ஐடியா, டீச்சர்ஸ்க்கு ஒரு நல்ல ஐடியான்னு சொல்கிறாங்க. நம்ம 17 நிமிஷம்லாம் கிடையாது, 1 மணி நேரம் பேசினாலும் ஃபுல்லாக மொக்க தான். அதனால் நம்மளுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. கரெக்டாக ஒரு பேஜ் நச்சுன்னு என்னன்னு பார்த்துரும். எடுத்தோடனே முதல் கேள்வி வாட். என்ன படித்தாலும் அது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறது. எந்த டெக்னாலஜி இருந்தாலும் எந்த டெக்னாலஜி தெரிஞ்சிட்டாலும் நல்லது. அது இப்போ வாட் இஸ் எ டேட்டாபேஸ். டேட்டாபேஸ் எதுக்குன்னா டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்காக எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. டப்புன்னு சொல்லிடுவாங்க கேட்டால். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு டெஃபினேஷன், டேட்டாபேஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் ஸ்டோரிங் டேட்டா, டக்குன்னு முடிச்சிடுவோம். இது மாதிரி இன்னும் பயங்கர டெக்னிக்கலாக குழப்புற மாதிரி, கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி டெஃபினேஷன் நிறையா இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டா ஸ்டோர் பண்ண தான் டேட்டாபேஸ் தேவைப்படுது. கரெக்டு தான். அந்த ஒரு டெஃபினேஷன் மட்டும் வச்சுட்டு நம்ம மேலே போவோம். அப்புறமா ஒரு கன்ஃபியூசிங்காக ஒன்று உள்ள விடுவோம் டெக்னிக்கலாக. இப்போது வாட் தெரியும், டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு மேலே நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த பாய்ஸ் படத்தில் ஒரு சீன் வரும். அதில் 5 பேரும் தனியாக வந்துடுவாங்க, வீட்டிலேருந்து வெளில வந்துடுவாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தரும் கான்ட்ரிபியூட் பண்ண பார்ப்பாங்க. அதில் ஒருத்தன் என்ன பண்ணுவான், கோயிலில் செந்தில் கூட போய் உட்காந்துருப்பான். அவங்க கூடயே உட்காந்து
கோயிலாக போய் வந்து அந்த இது கொடுப்பாங்கல்ல, இந்த சாப்பாடு கொடுப்பாங்களே பிரசாதம், அவன் என்ன பண்ணுவான், கோயிலாக போய் சாம்பார் சாதம், புளி சாதம், வடை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போய் வாங்கிட்டு வந்து கொடுப்பான். செந்தில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பான் அவனுக்கு வந்து, நீ எங்கே போகணும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து அவன் கேட்பான், ஏன் சாமி உங்களுக்கு வந்து வெக்கமா இல்லையா, இதெல்லாம் ஒரு குழப்பா, இந்த மாதிரி உட்காந்த இடத்துல திங்கிறீங்களே அப்படின்னு கேட்பான். அதுக்கு அவன் சொல்லுவான், இப்போலாம் இருக்கக்கூடாது தம்பி, எந்தெந்த கோயிலில் எந்தெந்த நாளைக்கு எப்பப்போ வந்து பிரசாதம் கொடுப்பாங்கன்னு ஒரு கம்ப்ளீட் டேட்டா பேஸே போட்டு வச்சுருக்கேன். திங்கக்கிழமை இந்த கோயிலில் வடை கொடுப்பாங்க, அந்த கோயிலில் வந்து தேங்காய் சாதம் கொடுப்பாங்க, புளி சாதம் கொடுப்பாங்க, எல்லாம் சொல்லுவான். அப்போ என்ன சொல்லுவான்னா, ஒரு கம்ப்ளீட் டேட்டா பேஸே போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த டேட்டா பேஸ் தான் இப்போ டிஸ்கஸ் பண்ணுவான்னு கேட்டால் கிடையாது, அது வேறு. அது வேணால் ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம், ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். எப்பயுமே சாப்பாடுனா நம்ம எல்லாம் குஜராயிடும், ஐன்னு சொல்லி டக்குன்னு அப்படியே முகத்தில் அப்படியே ஒரு புன்னகை பரவிடும் சாப்பாடுன்னு சொன்னால். நம்ம என்ன பண்ண முடிஞ்சால் வந்து அதையே எக்ஸாம்பிளாக எடுத்து நம்ம மேலே வந்து கற்றுக்கும் போது அதை வேணால் எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஒய் டேட்டா பேஸ் வந்து ஏன் தேவை, நான் ஏன் டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றத என்னோட கேள்வி. இப்போது அந்த காலத்தில் வந்து கம்ப்யூட்டிங்லாம் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன். இந்த சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணாங்க, அவங்களோட ஃபார்முலா சால்வ் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி வந்து வெறும் கால்குலேஷன் போடுறதுக்கு மட்டும்தான் கம்ப்யூட்டரே யூஸ் பண்ணாங்க. இப்போ ஆனால் உலகம் மாறி போச்சு. டப்புக்குன்னு கூகுள் சர்ச் போட்டால் எல்லாமே உலகம் பூரா வந்துடுது. கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க, டின்னருக்கு புக் பண்ணுறாங்க, ஃப்ளைட் டிக்கெட்டு, ட்ரெயின் டிக்கெட்டு, பஸ் டிக்கெட்டு, பீஸா ஆர்டர் பண்ணலாம், ஃபோன் பில்லு கட்டலாம், டிவி பில்லு கட்டலாம், எலக்ட்ரிக் பில்லு கட்டலாம், பிஎஸ்என்எல் ஃபோன் பில்லு, என்ன கருமம் இருக்கோ எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், இன்டர்நெட்டில் உட்காந்து செஞ்சிடலாம். அதுவும் இல்லாமல் இந்த ஃபேஸ்புக்கு, ஆர்குட்டு, ட்விட்டரு, அந்த மாதிரி சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக யூசர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அப்போ அவன் எவனுமே வந்து இனிமேல் இந்த மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா காலெல்லாம் போயிடுச்சு. அதெல்லாம் வந்து போய் 50-60 வருஷம் ஆகுது. கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி என்னென்னமோ செஞ்சிட்ருக்கான் அவன். இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு டேட்டா பேஸ் அப்படின்ற டெக்னாலஜியை வந்து நிச்சயமாக பயன்படுத்தியிருக்காங்க. அது வந்து நான் போய் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபேஸ்புக்லேயும் ஒரு டேட்டா பேஸ் இருக்குது. அதில் வந்து இமேஜ் ப்ராசஸிங் வந்து ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் டேட்டா பேஸ்க்கு. எனக்கு தெரிஞ்ச ஃபேஸ்புக் வந்து கிட்டத்தட்ட ஒரு செகண்டுக்கு டக்குன்னு ஒரு செகண்டில் 1.2 மில்லியன் இமேஜஸ் வந்து ப்ராசஸ் பண்ணுதான். அந்த சர்வர் வந்து அவ்வளோ இமேஜஸ் வந்து அட் செகண்டில் வந்து ப்ராசஸ் பண்ணுதான். கிட்டத்தட்ட வந்து யூஎஸ் பாப்புலேஷன் எவ்வளவோ அவ்வளோ யூசர்ஸ் வந்து ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணுறாங்களாம். உலகம் பூரா வந்து அவ்வளோ யூசர்ஸ் வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து டேட்டா பேஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் கொடுக்குற ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டு, நீ எழுதுகிற ஓட்ட கமெண்ட்டு எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அவங்க டேட்டா பேஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். டேட்டா பேஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்றதுக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர் வந்து டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து நம்ம அது எதுக்கு என்ன பண்ணுதுன்னு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பேசிக்காக அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் என்ன சொன்னேன், டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து டேட்டா பேஸ் தேவைன்னு சொன்னேன். அப்புறம் கம்ப்யூட்டர் வந்து மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷனுக்கு மட்டும் தான் தேவை அப்படின்ற காலம்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நிறையா தேவைன்னு சொன்னேன். அப்போ எங்கெல்லாம் தேவை அந்த மாதிரி பார்த்தா, ஒரு கம்பெனியில் வந்து எவ்வளோ எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறாங்க, 60,000 பேர் இருக்காங்க, அவங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் மெயின்டைன் பண்ணணும். அப்போ இது பண்ணுற மாதிரி இந்த கணக்கு பிள்ளையை வச்சுட்டு ஒரு பெரிய ஒரு நோட்டை வச்சுக்கிட்டு எழுத முடியுமா? ஒரு நோட்டில் ஒரு ஆளை உட்காத்தி வச்சு எழுதுங்க, இந்த எம்ப்ளாயி இது குப்புசாமி, இது ராமசாமி எதுக்குங்கன்னு போட்டு டெய்லி அட்டண்டன்ஸ் அதில் டிக் பண்ணிட்டு முடியுமா? எவ்வளோ பேர் இருக்காங்க. ஒரு கம்பெனி வந்து உலகம் பூரா இருக்குது, ஒரு 40 கண்ட்ரியில் இருக்குன்னா என்ன பண்ண முடியும்? நோட்டை போட்டு அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது, ஒன்றும் கேட்க முடியாது. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கேயுமே இல்லை. இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் இருக்கிற கம்பெனிலலாம் வந்து நோட்டு பேப்பர்லாம் எதுக்குமே பயன்படுத்துகிறதே கிடையாது. எல்லாமே எங்கே இருக்குன்னா கம்ப்யூட்டரில் தான் இருக்கும். இதே மாதிரி தான் கம்பெனி மாதிரி தான் ஸ்கூலு, காலேஜிலலாம் வந்து கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ணுறாங்க, நோட் புக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த ட்ரெயின் டிக்கெட் ரிசர்வேஷனு, அப்புறம் வந்து ஃப்ளைட் டிக்கெட் ரிசர்வேஷன், அது மாதிரி ரிசர்வேஷன் சிஸ்டம்ஸ் இங்கே இது மாதிரி எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணுறாங்கன்னா இன்ஃபர்மேஷனை பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான அவசியம் இருக்குது. அதனால் வந்து அதுக்கு வந்து ஒரு டெக்னாலஜி உருவாக்குனாங்க, அதுதான் வந்து டேட்டா பேஸ். இப்போ ப்ராப்ளம் வித் ப்ரீவியஸ் டெக்னிக்ஸ்.
என்ன பிரச்சனை, ப்ரீவியஸ் டெக்னிக்ஸில் என்ன பிரச்சனைன்னு போட்டிருக்கு. நம்மளுக்கு தேவை என்ன, பெர்மனெண்ட்டாக வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும். அப்போ என்ன பண்ண முடியாது, ஒரு நோட் பேடை ஓப்பன் பண்ணி ஸ்டோர் பண்ண முடியாதா? பெர்மனெண்ட்டாக வந்துடணும்ல. நான் ஒரு நோட் பேடை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இந்த நோட் பேடில் போய் எம்ப்ளாயி நம்பர் 1 ஏபிசி, எம்ப்ளாயி நம்பர் 2 டிஎஃப், எம்ப்ளாயி நம்பர் 3 XYZ அப்படின்னு போட்டு ஃபைலில் போயிட்டு சேவ் பண்ணிட்டா போதுமா? முடிஞ்சிடுச்சு அந்த வேலை. நான் ஃபைலில் போய் சேவ் பண்ணால் பெர்மனெண்ட்டாக சேவ் ஆகிடும்ல. நான் எதுக்கு டேட்டா பேஸ்லாம் யூஸ் பண்ணணும்? இங்கே ஸ்டோர் பண்ணால் போதும் இல்லை. இப்போ இந்த ஃபைல் வந்து சேவ் ஆகிடுச்சுல, நான் எப்போ என்ன பண்ணலாம், பெர்மனெண்ட்டாக சேவ் ஆகிடுச்சு. எனக்கு இனிமேல் நோட் பேப்பர்லாம் எதுவுமே தேவையில்லை. இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணால் இருக்கும், எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் இதில் இருக்கும்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ நான் ஏன் வந்து டேட்டா பேஸ்க்கெலாம் போகணும்? எனக்கு இதுவே போதாது, நான் இங்கே என்ன பண்ண முடியாது, எல்லாத்தையும் டைப் அடிச்சிக்க முடியாதா நான்? அப்போ இது மாதிரி பண்ணால் என்ன பிரச்சனை வரும்? இருக்கிறதுனால தானே ரூம் போட்டு டீம் போட்டு அப்படி ஒரு டெக்னாலஜி உருவாகியிருக்காங்க. ரைட். அப்போது இந்த மாதிரி சேவ் பண்ணுறதுல என்ன பிரச்சனை? இதில் என்ன பண்ண முடியும்னா, ஒரு 10 பேர் 20 பேர் வந்து சேவ் பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி ஒரு 50,000 பேர் 2 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அது என்ன பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு நோட் பேட்லலாம் சேவ் பண்ண முடியாது. ஃபேஸ்புக் சொன்னால 1.2 பில்லியன் யூசர்ஸ் இருக்காங்க, அதெல்லாம் என்ன பண்ண முடியாது, நீ நோட் பேட்லாம் ஓப்பன் பண்ணி வச்சு சேவ் பண்ணி எதுவுமே செய்ய முடியாது. அந்த ஃபைலோட சைஸ் எவ்வளோ இருக்கும், அதை நீ எங்கே கொடுப்ப, மெயில் அனுப்புவியா, இங்கேருந்து அமெரிக்காவுக்கு இந்த ஃபைலை வச்சுக்கோங்க, இதில் தான் வந்து யூசர்ஸோட லிஸ்ட்லாம் இருக்குது, யாராவது லாகின் பண்ணாங்கன்னா இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி அவங்க பேர் இருக்கான்னு பார்த்து அப்புறமா வந்து அவங்க ப்ரொஃபைல் பேஜ் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னா நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு 2 மாதம் ஆகும். எப்படி வந்து அவ்வளோ பேர் லிஸ்ட்டில் வந்து பேர் எடுக்க முடியும்? நம்ம பண்ணுறோம்ல, இமெயிலாக லாகின் பண்ணுறோம்ல, யாகு மெயிலு கூகுள் மெயிலெலாம் எவ்வளோ பேர் இமெயில் ஐடி வச்சுருக்காங்க. அங்கே போய் டப்புக்குன்னு பேர் போட்டால் உடனே உள்ளே போயிடுது. தப்பான பாஸ்வேர்டு கொடுத்தா உள்ளே அலோவ் பண்ணுமா? அது எல்லாரையும் அலோவ் பண்ணல. அது கரெக்டாக என்ன பண்ணுது, உன்னோட இமெயில் ஐடிக்கு கரெக்டான பாஸ்வேர்ட் நீ கொடுத்தா தான் என்ன பண்ணும், உன்னை அலோவ் பண்ணும். அப்போ அவ்வளோ யூசர்ஸ்க்கும் என்ன பண்ணுறாங்கன்னா, கண்டிப்பாக எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அந்த இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்கல்ல. நீ உலகத்தில் எந்த கம்ப்யூட்டரில் போய் யாகு சைட் ஓப்பன் பண்ணாலும் அது வந்து கரெக்டாக லாகின் பண்ணும். அப்போ உங்கள் வீட்டில் உன்னோட கம்ப்யூட்டரில் வந்து அவங்க எதுவுமே ஸ்டோர் பண்ணல, எல்லாமே எங்கே இருக்குன்னா பெர்மனெண்ட்டாக அந்த சர்வரில், அந்த யாகு கம்பெனியோட சர்வரில் தான் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து சேவ் பண்ணி வைக்கிறாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டேட்டா பேஸ், அது இந்த டெக்னாலஜி தான் வந்து பயன்படுத்துவாங்க. இப்போ அடுத்தது வந்து ஸ்டோர் பண்ணுறது மட்டும் இல்லை, வேறு என்ன பிரச்சனை இந்த நோட் புக்கிலலாம், இந்த நோட் பேடில் சேவ் பண்ணி வைக்கும்போது வேறு என்ன பிரச்சனை வரும்னா, என்னால் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷனை வந்து எடுத்து பார்க்க முடியாது. எவ்வளோ பேர் ஆப்சண்ட் இருக்காங்க, எவ்வளோ பேர் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, எத்தனை எம்ப்ளாயி வந்து இந்த டெசிக்னேஷனில் இருக்காங்க, அந்த மாதிரி சில கேள்விகளுக்கெல்லாம் பதில் வந்து எடுக்க முடியாது. மேனுவலாக என்ன பண்ணணும், நோட் பேட் ஃபைலை ஓப்பன் பண்ணி வச்சு நான் காமிச்ச மாதிரி செய்யணும். ஓகே இது வந்துடுச்சு, அது வரல, 2 3ன்னு கையால் இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், கணக்கு பிள்ளையை போட்டு ஒரு கையார் நோட்டில் எழுதிட்டு போயிடலாம். அது சரி வராது. அப்போ இந்த மாதிரி வந்து மேனுவலாக செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி செய்ய முடியாது. 2 அது நான் சொன்ன மாதிரி 1.2 பில்லியன் யூசர்ஸ்க்கு உன்னால் மேனுவலாக செக் பண்ண முடியாது. எனக்கு இப்போ எத்தனை ஃபேஸ்புக் யூசர்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து வராங்க, எத்தனை பேர் வந்து ஸ்வீடன்லேருந்து லாகின் பண்ணுறாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும், அதெல்லாம் வந்து நான் தெரிஞ்சுக்கணுன்னா ரொம்ப கஷ்டம் இல்லை. ஒரே ஒரு நோட் பேட் ஃபைல் ஓப்பன் பண்ணி வச்சு எதுவுமே செய்ய முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து டேட்டா பேஸ் உருவாகிறதுக்கு அடிப்படையாக இருந்துச்சு. நிறைய பேர் டேட்டா பேஸ் வந்து தெரியும்னு சொல்லுவாங்க, இந்த கொரிவெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு நிறைய எழுதுவாங்க. ஆனால் வந்து அந்த பேசிக்காக டேட்டா பேஸ்னு ஒன்று ஏன் உருவாச்சு, ஏன் தேவை, நான் வந்து இந்த மாதிரி நோட் பேட்லேயே சேவ் பண்ணிட்டு போயிட முடியாதான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச சில பேர் வந்து அவங்களால சொல்ல தெரியல, ஏன் தேவைன்னு சொல்ல தெரியல. என்ன கற்றுக்கிட்டாலும் அது ஏன் தேவை, அது மாதிரி வேறு என்ன இருக்குது, இதோட அட்வான்டேஜ் என்ன, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. உன்னோட பர்சனலாக நீ வந்து என்ன பண்ண முடியும், நீ வந்து புரிஞ்சிக்க முடியும். ஒரு பைக் வாங்க போகிறேன்னா கம்பேர் பண்ணல, பல்சர் வாங்கவா, நீங்கள் டிஸ்கவர் வாங்கவா, ஸ்ப்ளெண்டர் வாங்கவா, இது மைலேஜ் இருக்குது, அது இப்படி இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுறேன்னா மாடல் கம்பேர் பண்ணுறல. அதே மாதிரி நீ டெக்னாலஜி கற்றுக்கிட்டாலும் இது மாதிரி வேறு என்ன இருக்குது, அதில் என்ன அட்வான்டேஜு, அது மாதிரி வந்து என்ன பண்ணணுன்னா கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஒன்று மட்டும் எனக்கு ஜாவா மட்டும் தெரியும், நான் ஜாவா மட்டும் தான் ஒர்க் பண்ணணுன்னு சொல்லக்கூடாது. அது மாதிரி வேறு என்னலாம் இருக்குது. இப்போ ஜாவான்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அது மாதிரி என்ன இருக்குது, சி இருக்குது, C++ இருக்குது, .NET இருக்குது. அப்போ C++க்கும் ஜாவாக்கும் என்ன வித்தியாசம், சிக்கும் C++க்கு என்ன வித்தியாசம், .NETக்கும் ஜாவாக்கும் என்ன வித்தியாசம், அந்த மாதிரி வந்து என்ன பண்ணணும்,
என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது, என்ன வித்தியாசம், அது மாதிரி தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒன்று மட்டும் கற்றுக்கிட்டா பத்தாது, அதை சுற்றி இருக்கிறது வந்து தெரிஞ்சிட்டா நல்லது. இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அப்போ வந்து டேட்டாபேஸ் ஏன் தேவை அப்படின்றத வந்து நம்ம டிசைட் பண்ணியாச்சு. பெர்மனெண்ட்டாக இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணணும். அதுக்கும் அடுத்தது எனக்கு எப்போ வேணும்னு நினைக்கிறேனோ அப்போ அது எனக்கு உடனே வேணும். நான் போய் மேனுவலாக தேட மாட்டேன். எந்த இடத்துல வேணாலும் எனக்கு கிடைக்கணும். என் கம்ப்யூட்டர் மட்டும் கிடையாது, நான் எங்கேருந்து வேணாலும் அதை வந்து நான் எடுத்துக்கணும், அதுவும் தேவை. அதுக்கும் அடுத்தது அந்த ரிசல்ட்லேருந்து வந்து ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர்ஸ் வேணும் எனக்கு. யார் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கேள்வி கேட்குறது. நான் இப்போ இங்கே மேலே எங்கள் எக்ஸாம்பிள் கொஸ்டின் இருக்குல்ல, அந்த கர்சரில் எத்தனை பேர் இந்த வருஷம் ஜாயின் பண்ணாங்க, எத்தனை பேர் ரிட்டையர் ஆகிறாங்க இந்த வருஷம், எத்தனை பேர் வந்து மேத்தமேட்டிக்ஸில் பிஹெச்டி வாங்கியிருக்காங்க அந்த காலேஜில், அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் எடுக்கணுன்னா வந்து டேட்டாபேஸ் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ கடைசி என்ன பண்ணியாச்சு, நான் வந்து ஒரு டெஃபினேஷன் மாற்றி கொடுத்துட்டேன். என்ன கொடுத்துருக்கேன்னா, computing has advanced and created a data storage technology called database. இந்த மாதிரி அட்வான்ஸ்டாக கிரியேட்டாகன்னு சொல்லியிருக்கேன். அப்போ என்ன சொல்லியிருக்கேன், டேட்டா கேன் பி ஸ்டோர்டு, ரிட்ரைவ்டு அண்ட் மெயின்டைன் ஈஸிலி அண்ட் எஃபெக்டிவ்லி அப்படின்னு கொடுத்துட்டேன். ஒரு லைனில் நானே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு டெஃபினேஷன் உருவாக்கி போட்டிருக்கேன். அப்போ என்ன பண்ணலாம், நீ ஸ்டோர் பண்ணலாம், ரிட்ரைவ் பண்ணலாம். ரிட்ரைவ்னால் திருப்பி எடுக்கிறது, செலக்ட் பண்ணுறது, அதுலேருந்து வந்து இன்ஃபர்மேஷனை எடுத்து படிக்கிறது. அதாவது ஸ்டோர் பண்ண முடியும், எடுத்தும் பார்க்க முடியும், அதை வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். அப்போ இது மூணும் வந்து ஒரு முக்கியமான விஷயம். இந்த டெக்னாலஜியை வந்து என்ன பண்ணுறாங்க, டேட்டாபேஸ்னு பேர் வச்சுட்டாங்க. இப்போ அடுத்தது வந்து இன்னும் சில சின்ன சின்ன டேட்டாபேஸ் ஸ்பெசிஃபிக்கான சில டாபிக்ஸ், அந்த நேம்லாம் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம், லேபில் போய் நம்ம வந்து ப்ரோக்ராம்லாம் எழுத ஆரம்பிச்சிடலாம். எப்பயுமே வந்து தியரிலாம் போரு, ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கேட்கலாம், அதுக்கப்புறம் வந்து போர் அடிச்சு போயிடும். நம்மளுக்கு வந்து என்ன பண்ணும், ஸ்ட்ரைட்டாக ஆக்ஷன் தான், டப்பக்க நான் அடித்தா தான் இந்த வந்து ஏதாவது வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக ஏதோ கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். சும்மா கதை கேட்டுகிட்டே இருந்தால் பத்தாது. பட் இருந்தாலும் உள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி பேசிக் தெரிஞ்சுக்கணும். கொஞ்சமாச்சும் வந்து பேசிக் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இனிமேல் வரப்போகிற ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து டெக்ஸ்ட் புக்கில் வந்து ஒரு புது தனி சாப்டர்னே சொல்லலாம். 50-60 பேஜ் எழுதியிருப்பாங்க ஒவ்வொன்றையும் பற்றி. நம்ம சிம்பிளாக ஒரு பேராகிராஃப் தான், அது என்னன்னு தெரிஞ்சுட்டா போதும். நீ ஓரளவு கற்றுட்டதுக்கப்புறம் நீ வந்து என்ன பண்ணுவேன், நீயே வந்து அது படித்து வந்து நீயே தெரிஞ்சுப்ப. 40 பேஜ் எழுதுகிற அளவுக்கு நீ வந்து படித்து தெரிஞ்சுப்ப. இனிஷியலாக அது என்னன்னு சொல்லி ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டா போதும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் கலக்கமா பூந்து அந்த மாதிரி பார்க்க போகிற ஒரு டாபிக் வந்து டேட்டாபேஸ் மாடல். அப்போ வந்து நம்மளுக்கு டேட்டாபேஸ் வந்து ஒரு டெக்னாலஜின்னு தெரியும், இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்டோர் பண்ண போகிறோன்னு தெரியும். எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றது தான் இப்போதைக்கு கேள்வி. ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி வச்சா இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், இந்த மாதிரி வச்சிங்கன்னா சூப்பராக செய்யலாம், அப்படி வச்சா ஃபாஸ்ட்டாக இருக்கும், இப்படி வச்சா ஈஸியாக வந்து ரிட்ரைவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து ஐடியா கொடுத்தாங்க. அப்போ மாடல் என்னென்னா, ஜென்ரலாக மாடலில் என்ன, இப்போ நான் வீடு கட்ட போகிறேன், எனக்கு ஒரு மாடல் வேணும். அப்போ என்ன செய்கிறாங்க, செஞ்சு காமிக்கிறாங்க, இப்படி தான் இருக்கும் அந்த வீடு அப்படின்னு சொல்கிறாங்களே. அது மாதிரி இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அது மாதிரி உள்ள மாடல் வந்து நிறையா இருக்குது. அது ரொம்ப காமனாக உள்ளது வந்து ரிலேஷனல் மாடல். இதுதான் வந்து இப்போதைக்கு நிறையா பேர் யூஸ் பண்ணுறது. நிறையா இடத்துல வந்து பயன்படுறது வந்து இந்த ரிலேஷனல் மாடல் தான். அப்புறம் நெட்வொர்க் மாடல்னு ஒன்று இருக்குது, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் மாடல்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்குல்ல ஆப்ஜெக்ட் ஓரியன்ட், அந்த மாதிரியே வந்து இன்ஃபர்மேஷனையும் வந்து டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு ஐடியா சொன்னாங்க. அப்போ இந்த மாடல் எல்லாமே வந்து இன்டர்னல் டு தி இன்ஜின். அப்போ நம்ம எப்படி ஒரு பைக் இருக்குது, அந்த இன்ஜின் எப்படி வேலை செய்யணும் தெரியாது, வண்டி ஓட்ட மட்டும் தெரியும்ல, அது மாதிரி இப்போ டேட்டாபேஸ் வந்து இன்டர்னலாக எப்படி வந்து அந்த இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணோம். முக்கியமான விஷயம் என்னென்னா, டேட்டாபேஸும் வந்து ஃபைலில் தான் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணும். ஃபைலெலாம் நான் முதல்ல காமிச்ச மாதிரி போடுறதில்ல, இது வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக எங்கேயாவது ஒரு இடத்துல கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி தான் நான் ஓலைச்சோட்டில் எழுதி வைக்க முடியும், இல்லை காற்றுல விட்டுற முடியுமா கேட்கும்போது கொடுக்கறதுக்கு. அப்போ கம்ப்யூட்டரில் எங்கேயாவது ஸ்டோர் ஆகணும்னு முடிவாயிடுச்சு, அது வந்து ஒரு ஃபைலாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஃபைலுக்கு இன்டர்னலாக வந்து அது எப்படி அதை எழுதுறாங்கன்றது தான் ட்ரிக்கு. அதை உனக்கு சொல்லிட்டா நீ என்ன பண்ணுவேன், நீ சொந்தமாக வந்து ஒரு டேட்டாபேஸ் டெக்னாலஜி நீ உருவாக்கிடுவேன். அதுதான் வந்து ட்ரிக்கு. எப்போ நீ பெரிய டேட்டாபேஸில் வந்து பெரிய பிஸ்தாவுன்னு நினைக்கிறியோ அப்போ நீ என்ன பண்ணுவேன், நீ வந்து இதெல்லாம் வந்து நோண்டி படிக்க ஆரம்பிப்ப. இப்போதைக்கு நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, டேட்டாபேஸ் டெக்னாலஜிலையும் டேட்டா வந்து ஃபைலில் தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. அந்த ஃபைல் எப்படி இருக்கும், உள்ளார என்ன ஸ்டோர் பண்ணுவாங்க,
அந்த ஃபைல் வந்து எப்படி படிக்கிறாங்க அதெல்லாம் தெரியாது. ஆனால் வந்து ஃபைலில் தான் ஸ்டோர் ஆகுது அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஒவ்வொரு மாடலும் வந்து அந்த ஃபைலில் எப்படி ஸ்டோர் பண்ணுது, அதை எப்படி ட்ரை பண்ணுறது அப்படின்றது தான் டிஃப்ரெண்ட். அதுதான் வந்து அந்த மாடல்கள் உள்ள வித்தியாசம். இந்த ரிட்ரைவ் பண்ணது இல்லையா, இந்த ப்ராசஸிங்கை பண்ணுறது தான் வந்து டிபிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிபிஎம்எஸ் தான் வந்து அடுத்த டாப்பிக்கு. டிபிஎம்எஸ் வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை டேட்டாபேஸ் ஃபீல்டில் உலகத்தில் வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அந்த டெக்னாலஜி இருக்குது. டிபிஎம்எஸ்னு வந்து ஒரு டெக்னாலஜி இருக்குது. அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ல, அதை வந்து பயன்படுத்தணும்ல, அதுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் எழுதுறாங்க. அதுக்கு பேர் தான் வந்து டிபிஎம்எஸ், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து ஒரு சாஃப்ட்வேர் தான். அது என்ன பண்ணும், அந்த டெக்னாலஜி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும். இம்ப்ளிமெண்ட்னா என்ன பண்ணுறது, ரிலேஷனல் மாடல்லாம் இப்படி தான் இருக்கும்பா, இப்படி தான் ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லி ஒருத்தங்க சொல்கிறாங்க. அந்த டிபிஎம்எஸ் என்ன பண்ணும், அது வந்து ஒரு சாஃப்ட்வேர் தான். சாஃப்ட்வேர்னால் என்னது, அதில் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் இருக்க போகுது. ஒரு ப்ரோக்ராமோ இல்லை 10 லைனோ 100 லைனோ 10,000 லைனோ, அது என்ன பண்ண போகுது, அவங்க எப்படி ஸ்டோர் பண்ணணும் எப்படி ரிட்ரைவ் பண்ணணும்னு சொல்கிறாங்களோ அது வந்து இந்த ப்ரோக்ராம்லாம் வந்து சேர்ந்து செய்யும். அது வந்து டிபிஎம்எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, இட் ஹெல்ப்ஸ் யூ கிரியேட் அண்ட் மேனேஜ் அ டேட்டாபேஸ். அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து டிபிஎம்எஸ் ஹெல்ப் பண்ணும். அடுத்து என்ன போட்டிருக்கேன், இட் வில் ஒர்க் பேஸ்ட் ஆன் ஒன் ஆஃப் தி டேட்டாபேஸ் மாடல்ஸ் டிஸ்கிரைப்ட் எப்போ. மேலே போட்டிருக்கேன்ல இந்த ரிலேஷனல் நெட்வொர்க்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்டு, அது மாதிரி ஏதாவது ஒரு மாடல் வந்து என்ன பண்ணுமா அதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது வந்து RDBMS இஸ் த DBMS that implements the relational model. எனக்கு தெரிஞ்சு புக்கில் வந்து RDBMS தான் அடுத்த சாப்டர் இருக்கும். டிபிஎம்எஸ்னு ஒரு சாப்டர் இருக்கும், அடுத்து வந்து RDBMSனு ஒரு சாப்டர் இருக்கும். அப்போ ரிலேஷனல் மாடலை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய டேட்டாபேஸ் மேனேஜ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் தான் RDBMS, ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதான் வந்து RDBMS. அதான் அர்த்தம். அது என்ன பண்ணுன்னா, இந்த ரிலேஷனல் மாடலில் வந்து எப்படி வந்து செய்ய சொல்கிறாங்களோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட ஒரு டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர் தான் வந்து RDBMS. அதில் எப்படி பண்ணுறாங்க, ரிலேஷனல் மாடலில் என்னென்னா ரோஸ் அண்ட் காலம்ஸாக பண்ணுறாங்க. நம்ம டேபிள் நம்ம பார்த்தது தானே, நம்ம ஸ்கூல்லேருந்து நிறையா போட்டிருக்கோம்ல, கட்டத்தை போடுறது தான் நம்மளுக்கு பிடிக்குமே. டேபிள் அண்ட் காலமாக தான் என்ன பண்ணுவாங்க, இந்த ரிலேஷனல் மாடலில் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி குறுக்கால நெடுக்கால போகிறது தான் வந்து ரோவா, மேலேருந்து இந்த பக்கம் மேலே உள்ளதான் வந்து காலமா. இப்போ வந்து இது வந்து ஒரு ரோ, இது வந்து ஒரு ரோ, இது வந்து ஒரு ரோ. காலம் வந்து இது வந்து ஒரு காலம், இந்த 4 ஒரு காலம், இது ஒரு காலம். இதெல்லாம் சொல்லித்தரணும் அவசியம் இல்லை, இருந்தாலும் ஒரு கடமை இல்லை. இதான் ரோப்பா, இதான் காலம்னு சொல்லும். அப்போ இது வந்து ஒரு டேபிள். இந்த டேபிள் என்ன இருக்குமா, டேபிள் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ரிலேஷனல் மாடல் இதான் சொல்லுது. இந்த மாதிரி பண்ணால் வந்து நல்லா ஆணி போடுங்களாம், சூப்பராக வரும், ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து யாரெல்லாம் வந்து RDBMS வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டால், ஆரக்கிள் கம்பெனி. முதல்ல டேட்டாபேஸ்னாலே பெரிய குரு பெரிய தலைனா எல்லாருக்கும் ஞாபகம் வரது வந்து ஆரக்கிள் தான். எனக்கு தெரிஞ்சு காலேஜ் லேப்லலாம் வந்து இந்த ஆரக்கிளோட RDBMS தான் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஆரக்கிள் மாதிரி நிறையா இருக்குது, MySQL, MS SQL சர்வர். இது வந்து மைக்ரோசாஃப்ட் கம்பெனியோட RDBMS. இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் கம்பெனி. அதை வந்து சன் வாங்கிட்டாங்க. சன் மைக்ரோ சிஸ்டம் தெரியல, ஜாவா கண்டுபிடிச்ச சன் மைக்ரோ சிஸ்டம் வாங்கிட்டாங்க. அந்த சன் மைக்ரோ சிஸ்டமை ஆரக்கிள் வாங்கிட்டாங்க, ஆரக்கிள் கம்பெனியை வாங்கிட்டாங்க. அது வந்து வாங்கி ஒரு 6 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுமாரி நிறையா பேர் நிறையா கம்பெனி வந்து வாங்கிட்டே தான் இருப்பாங்க, அதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கும். நீ வந்து அந்த டெக்னாலஜியை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். யார் எங்கே போனாலும் டெக்னாலஜி எங்கேயும் போகாது. அதை நீ தெரிஞ்சுக்கிட்டா என்ன ஆனாலும் என்ன மாறினாலும் உன்னை யாரும் அசைக்க முடியாது. இப்போ இந்த பேர்லாம் கேட்ட மாதிரி தானே இருக்குது, இந்த ஆரக்கிள் MS SQLலாம் கேட்ட மாதிரி இருக்கா? இது எல்லாமே என்னென்னா RDBMS. அடுத்து என்ன போட்டிருக்குன்னா, DBMS சாஃப்ட்வேர் வந்து ஸ்டோர் பண்ணுறது ரிட்ரைவ் பண்ணுறதை விட இன்னும் நிறையா ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். அதுதான் அந்த கம்பெனி ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, அவங்க சில சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. செக்யூரிட்டி கொடுக்குறாங்க, சில பேர் வந்து கன்கரன்சி மேனேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க, டேட்டா இன்டிகிரிட்டி மெயின்டைன் பண்ணுறது, பேக்கப் ரெக்கவரி கொடுக்கறது. இப்போ பேக்கப் ரெக்கவரினா ஒரு 10 லட்சம் பேர் இல்லை ஃபேஸ்புக்கில் வந்து 1.2 பில்லியன் யூசர்ஸ் இருக்காங்கல்ல, திடீர்னு என்ன ஆகிடுது, நைட்டு வந்து ஏதோ ஒரு இடி வந்துடுது அந்த கம்பெனி மேலே, இல்லை வெள்ளம் வந்துடுது,
ஏதாவது வந்து அந்த ஹார்ட் டிஸ்க்லாம் போச்சுன்னா என்ன வருது, இன்ஃபர்மேஷன்லாம் போச்சு இல்லை, திருப்பி வந்து ஒருத்தர் லாகின் பண்ண சொன்னால் அவன் கல்லால் அடிப்பான். அப்போ என்ன பண்ணணும், அந்த இன்ஃபர்மேஷனை வந்து பேக்கப் எடுத்து வைக்கணும். எங்கேயாவது என்ன பண்ணணும், ரைட் பண்ணி வைக்கணும். நம்ம சின்னோண்டு ஒரு நோட் பேட் ஃபைலாக இருந்தால் என்ன பண்ணுவோம், நம்ம உடனே சீட்டில் ரைட் பண்ணி அதை நம்ம வந்து எடுத்து வச்சுப்போம். அது மாதிரி டேட்டா பேஸில் என்ன பண்ணலான்னா பேக்கப் எடுத்து வைக்கலாம். அதிகமாக எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ணப்படுறது வந்து பேக்கப் தான். அது இல்லாமல் சில ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே இருக்குது, இதெல்லாம் அப்புறமா படிக்கலாம். இது பார்த்தா வந்து குழப்பற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இந்த இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் வந்து தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை வந்து டேட்டா பேஸ் ஸ்கீமா. ஸ்கீமா அப்படின்றது வந்து ஒவ்வொரு டேட்டா பேஸ்லையும் இருக்கக்கூடியது தான். அப்போ ஒரு டேட்டா பேஸ் ஸ்கீமா என்னது, இட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா பேஸ் ஆப்ஜெக்ட்ஸ். அப்போ உடனே ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்ன, ஒரு சென்டென்ஸ் இருக்கும், அதில் 4 வேர்டு என்னென்னு தெரியாது, மொத்தமே 10 வேர்டு தான் இருக்கும். உடனே இது என்ன அது என்னன்னு கேட்டு நம்ம தான் என்ன பண்ணிக்கணும், கற்றுக்கணும். அப்போ ஆப்ஜெக்ட்னா என்னென்னா டேட்டா பேஸை பொறுத்த வரைக்கும் அதில் உள்ள சில ஃபீச்சர் இருக்குது. இப்போ நான் டேபிள்னு சொன்னேன்ல, ரிலேஷனல் மாடலில் டேபிள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மூலமாக தான் வந்து டேட்டா ஸ்டோர் ஆகும்னு சொன்னேன். அப்போ டேபிள் அப்படின்றது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். அதே மாதிரி என்ன இருக்குது, வியூஸு, இண்டெக்ஸு, சீக்வன்ஸ், அந்த மாதிரி வந்து சில ஃபீச்சர்லாம் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்தது தான் என்னென்னா ஒரு டேட்டா பேஸ் ஸ்கீமா. அப்போ வந்து ஒரு காலேஜ் இருக்குது, XYZன்னு ஒரு காலேஜ் இருக்குன்னா அங்கே வந்து ஒரு 15 டேபிள், 10 வியூவு, ஒரு 32 ஃபங்க்ஷன் இருக்குன்னா இது எல்லாமே சேர்ந்தது என்னது, ஒரு டேட்டா பேஸ் ஸ்கீமா. அந்த காலேஜுக்குன்னு ஒரே ஒரு ஸ்கீமா தான் இருக்கும். அந்த ஸ்கீமாவில் தான் என்ன இருக்கும், எல்லா டேபிளும் இருக்கும். இப்போ ஒரு 3 டேபிள் வச்சுக்கேன். எம்ப்ளாயோட இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு டேபிளில் ஸ்டோர் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபர்மேஷனு, டீச்சரோட இன்ஃபர்மேஷனு, நம்மளோட அட்டண்டன்ஸு, நம்மளோட மார்க்கு, அந்த மாதிரி சம்திங் ஏதோ இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு டேபிளில் ஸ்டோர் பண்ணுறோன்னு வச்சுக்கேன். அப்போ என்ன பண்ணுறோம், இது எல்லாத்தையுமே வந்து கலெக்டிவாக ஒரு இடத்துல போடணும்ல, அதுதான் வந்து டேட்டா பேஸ் ஸ்கீமா. இந்த கும்பல் எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் ஒன்று கூட்டி அதை வந்து டேட்டா பேஸ் ஸ்கீமா அப்படின்னு பேரை வச்சுட்டாங்க. அப்போ ஸ்கீமா எதுக்கு உதவுதுன்னா, இட் ஹெல்ப்ஸ் எஸ் குரூப் தி டேட்டா பேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் டுகெதர். எல்லாத்தையும் வந்து ஒருங்கிணைச்சு ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. அப்படா கடைசியாக வந்துச்சா, கடைசியாக வந்து இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் SQL. இதுதான் வந்து அதிகமாக கேள்விப்பட்ட வார்த்தை. ஏற்கனவே வந்து உனக்கு டேட்டா பேஸ் தெரிஞ்சிருக்குன்னா SQLனே ஐயோ எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி குதி பண்ணிவோம் சீட்டில். இந்த SQLலாம் என்ன, எல்லாத்துக்கும் வந்து ஒரு பேசிக் கான்செப்ட் இருக்கும்ல. SQLலாம் என்ன, ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க SQL. டேட்டா பேஸ் டெக்னாலஜி உருவாக்குனவங்க தான் SQLனு ஒரு டெக்னாலஜியும் ஒரு ஸ்டாண்டர்டையும் உருவாக்குனாங்க. SQLன்றது ஒரு ஸ்டாண்டர்ட். ரோடு இருக்குது, நீ வந்து லெஃப்ட்லாம் போகணும் ரைட் தான் போகணுன்னு ரூல் வைக்கிறாங்க. ஏன் வைக்கிறாங்க, நான் லெஃப்ட்லாம் போவேன், நான் ரைட்டில் போவேன்னா நான் இஷ்டத்துக்கு போகணுன்றாங்க. நான் என்ன பண்ணுவேன், நடுவில் போவேன், அப்புறம் ஜிக்ஸாக் ஓட்டுவேன், ரைட்டில் ஓட்டுவேன், எய்த்தாப்பில் வரவன் என்னை மோதிடும். அதனால் என்ன பண்ணுறாங்க, ரூல்ஸ் வைக்கிறாங்க. இந்த பக்கம் போகிறவன் லெஃப்ட்லேயே போ, அந்த பக்கம் வரணும்னா லெஃப்ட்லேயே போ. அப்போ என்ன ஆகுது, ரோடு வந்து 2ஆக பிரிஞ்சிருது. இந்த பக்கம் போகிறவங்க அவங்க போவாங்க, அந்த பக்கம் வருவாங்க. அப்போ அப்ஜெக்டிவ் என்ன, அந்த டிரான்ஸ்போர்ட் வந்து பாதுகாப்பாக சேஃபாக இருக்கணும், எவனும் வந்து சாவக்கூடாது. இதுக்கே இப்போ எல்லாம் அடித்து செத்து தான் இருக்கான். ராங் ரூட்டில் போகிறது, வேகமாக போகிறது, அந்த மாதிரி ரூல் வச்சதுக்கே அப்படி இருக்குன்னா ரூலே வைக்கலாம் இன்னும் கேவலமாக இருக்கும். அப்போ என்னென்னா, எந்த ஒரு செயலும் சிறப்பாக வந்து நடக்கணும்னா அங்கே வந்து ஒரு ரூல் வைக்கணும். இப்படி தான் செய்யணும்னு சொன்னால் என்ன இருக்கும், ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு வே வச்சுட்டா அது வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த டேட்டாபேஸ் டெக்னாலஜியை கண்டுபிடிச்சவங்க எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றத என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் க்ரியேட் பண்ணிட்டாங்க. SQLன்னு என்ன பண்ணாங்க, ஒரு ஸ்டாண்டர்ட் க்ரியேட் பண்ணிட்டாங்க. இது வந்து Oracle, MySQL, SQL சர்வர் எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு லாங்குவேஜ் இது. இப்போ SQL எதுக்குன்னா, டு கம்யூனிகேட் வித் தி டேட்டாபேஸ். சிம்பிளாக சொல்லணும்னா அவ்வளோதான். நம்ம பேசுகிற லாங்குவேஜ் கம்ப்யூட்டருக்கு புரியாதுல்ல. தலைவா இன்னைக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, நம்ம கபாலி வந்திருக்காரு, நம்மால் தான் சேர்த்துங்க உள்ளே சேர்த்துங்க அப்படின்னா அதில் என்ன பண்ண முடியாதுன்னா சேர்க்க முடியாது. அதுக்கு வந்து தெரியாது, திட்டி விட்டுரும் போடா அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுரும். அப்போ என்ன செய்யணும்னா, ப்ராப்பராக கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி சொன்னால் தான் அதோட மரமண்டைக்கு உரைக்கும். அப்போ வந்து நான் இங்கே போட்டிருக்கேன், 2 அப்ரோச் போட்டிருக்கேன். ஹாய் கம்ப்யூட்டர் இவரை ஆட் பண்ணுங்கன்னா முடியாது. இப்போ ப்ராப்பராக ஒரு சின்டாக்ஸ், இன்சர்ட் இன்டு எம்ப்ளாயீஸ் வேல்யூஸ் ஆஃப் மிஸ்டர் எக்ஸ், 17 April 2010. அப்போ என்ன பண்ணுன்னா, இன்சர்ட் நான் போட்ட உடனே கம்ப்யூட்டருக்கு என்ன தெரியும், புதுசாக வந்து டேட்டாபேஸில் ஒரு என்ட்ரி ஆட் ஆக போகுது அப்படின்னு தெரியும். அடுத்தது இன்டூன்னு போட்டுட்டு பக்கத்தில் என்ன பேர் இருக்கோ அந்த டேபிளில் ஆட் பண்ணணும்னு அர்த்தம். நான் சொன்னால எம்ப்ளாயி டேபிள் இருக்கும், ஸ்டூடெண்ட் டேபிள் இருக்கும், அட்டண்டன்ஸு, மார்க் நிறையா இருக்கும்ல. அப்போ எந்த டேபிளில்
இன்சர்ட் பண்ணுன்றது இந்த வார்த்தை மூலமாக தெரியும். என்னென்ன வேல்யூ இன்சர்ட் பண்ணுன்றது இந்த ஓப்பன் ப்ராக்கெட்டுக்கும் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்கும் உள்ளே இருக்கிற வேல்யூ வச்சு தெரியும். ஃபஸ்ட்டு உள்ளது பேர், செகண்ட் உள்ளது வந்து ஜாயின் பண்ண டேட்டு. அப்போ இந்த மாதிரி வந்து சிஸ்டமேட்டிக்காக வந்து ரூல் போடுறாங்க. இப்படி தான்டா செய்யணும். நீ வேல்யூ ஆட் பண்ண போகிறோன்னா இன்சர்ட்ன்ற கீவேர்டை போட்டணும். அடுத்தது வந்து இன்டூ போடணும், அப்புறம் டேபிள் நேம் போடணும்னு சொல்லி ஒரு ரூல் எழுதி வச்சுட்டாங்க. இப்படி பண்ணால் தான் கம்ப்யூட்டருக்கு புரியும்னு சொல்லிட்டாங்க. நம்மலாம் வந்து அவ்வளோ பில்லியன், நம்ம எப்படி மாற்றி மாற்றி சொன்னாலும் நம்மளால் வந்து அதை புரிஞ்சிக்க முடியும். ஆனால் கம்ப்யூட்டரால் முடியாது. நான் இந்த இன்டூ ஃபஸ்ட்டு போட்டுட்டு இன்சர்ட் செகண்ட் போட்டேன்னா அது முடிக்கும் பேனு, அதுக்கு ஒன்றும் தெரியாது, அவ்வளோதான். எரர்னு சொல்லிவிடும். எஸ்கியூஎல் எரரு, இன்வேலிட் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லி கணவன் திட்டும். அதுக்கு வந்து மொழியே கிடையாது. அதுக்கு புரியுற மாதிரி தெளிவாக சொல்லிட்டா அதோட வேலையை கரெக்டாக செஞ்சிடும், டப்புன்னு செஞ்சிடும். ஆனால் வந்து கொஞ்சம் மாற்றி கீத்தி ஹியூமன் பிரெயினை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு வந்து ஒன்றும் புரியாது, அதுக்கு வந்து ஆப்படிச்சிடும். அப்போ ஸ்டாண்டர்ட் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் தான் எஸ்கியூஎல். இதே கொரி தான் வந்து ஆரக்கிள் RDBMSல எழுதுவேன், MySQL எழுதுவேன், MS SQL எதுவாக இருந்தாலும் இதே கொரியை தான் எழுதுவேன். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஒவ்வொரு RDBMS சாஃப்ட்வேர் கம்பெனியும் அவங்க சில தனி வேர்டெலாம் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி பண்ணால் இப்படி வரும் அப்படி வரும்னு சொல்லி அவங்க சில ஆட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஸ்டாண்டர்டான சில சின்டாக்ஸ் இருக்குது, இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணுறதுக்குலாம் நிறையா இருக்குது. நம்ம அதெல்லாம் பின்னாடி பார்க்க தான் போகிறோம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். SQLன்றது ஒரு லாங்குவேஜ், இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட்டு. ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லி ரூல் இருக்குது. அவ்வளோதான் வந்து SQLலாம் சிம்பிளாக சொல்லணும். இங்கே கீழே வந்து சில பாயிண்ட்ஸ் இருக்குது, நான் சொன்னது தான் இருக்கும். அப்ரிவேஷன் இருக்குது, அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டு. அது வந்து சில செட் ஆஃப் கீவேர்ட்ஸ் இருக்குது. கீவேர்ட்னா இன்சர்ட் அப்படின்றது ஒரு கீவேர்ட், இன்டூன்றது கீவேர்ட். எந்தெந்த வார்த்தைகள்லாம் கம்ப்யூட்டருக்கு புரிய வைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து கீவேர்ட். அந்த பேர்லேயே கீ இருக்குது பாரு, அதெல்லாம் வந்து முக்கியமான வார்த்தை, அதில் வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்தது வந்து a query is a request to database to perform an operation. queryனா ஒரு சென்டென்ஸ். இந்த மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட் வந்து நான் கொடுத்தேன்னா இதை கொஞ்சம் செய்யுங்கன்னு சொன்னால் அது வந்து query அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டாபேஸ் டெர்மினாலஜிஸில் வந்து queryன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த SQL எழுதுகிறோம்ல, இதுலேயே வந்து சில டைப்ஸ்லாம் இருக்குது. DDL, DML ஏதோ சொல்லி DCLன்னு சொல்லிட்டு நிறையா சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பேசிக்காக 2 இருக்குது, DDLும் DMLும். DDLனா டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ். ஒரு டேட்டா வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கோ இல்லை டெலீட் பண்ணுறதுக்கோ வந்து, அதாவது ஒரு ஆப்ஜெக்டே வந்து குறைஞ்சாலோ கூடினாலோ, அந்த ஸ்கீமாலேருந்து குறைஞ்சாலோ கூடினாலும் அது வந்து DDL டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே சில கீவேர்ட் போட்டிருக்கேன். DDLனா க்ரியேட் பண்ணுறது, ட்ராப் பண்ணுறது, ட்ராப்னா டெலீட் பண்ணுறதுக்கு. இந்த கீவேர்ட்லாம் பின்னாடி பார்க்க தான் போகிறோம். நான் வந்து ஜஸ்ட் டைப்ஸ் மட்டும் சொல்கிறேன். DDLனு ஒன்று இருக்குது, அடுத்து வந்து DMLனு ஒன்று இருக்குது. DML வந்து டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். இது எதுக்குன்னா ஸ்கீமா ஆப்ஜெக்ட்ஸ் எதுவுமே மாறாது, ஆனால் அதில் உள்ள இன்ஃபர்மேஷனில் பூந்து விளையாடுறது தான் வந்து DML. அதில் வந்து எடுத்து பார்க்குறது, அதில் புதுசாக ஆட் பண்ணுறது, அதுலேருந்து வந்து மாற்றுறது, இதெல்லாம் வந்து DML. முடிஞ்சிச்சா? இப்போ இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சிச்சு. ஒரு பேஜ் 1/2 மணி நேரமாக ஓட்டி கடைசியாக முடிச்சாச்சு. வாட், ஒய், என்ன பிரச்சனை, டேட்டாபேஸ் மாடல் என்ன, DBMSனா என்ன, டேட்டாபேஸ் ஸ்கீமான என்ன, SQLனா என்ன, எல்லாம் சொல்லியாச்சு. இனிமேல் வந்து ஒரு DBMS இன்ஸ்டால் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டேட்டாவை மேனேஜ் பண்ண போகிறோம். இந்த இன்ட்ரோ இப்போதைக்கு போதும். நெக்ஸ்ட் சாப்டரில் வந்து எப்படி ஒரு RDBMS இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா ரொம்ப கதை அடித்தா நம்மளுக்கு பிடிக்காது, டப்னு ஆக்ஷனில் இறங்கினா தான் பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் சாப்டரில் வந்து we will see how to install MySQL.